இங்க வீட்ல அமைதியா இருந்துட்டு இருந்த நாய் திடீர்னு பக்கத்துல இருந்த சின்ன பொண்ணை கடிச்சு கொதற ஆரம்பிக்குது. இத பார்த்து பயந்து இந்த பொண்ணுடைய அண்ணன் கத்தவும் அவங்க அப்பா வந்து பாக்குறதுக்குள்ளேயே அந்த நாய் அந்த பொண்ணை வெளியே எடுத்துட்டு போயிருது. உடனே அந்த நாயை பிடிக்கிறதுக்காக வெளியே வந்து பார்த்தா அந்த நாயை காணோம். இப்ப இந்த பொண்ணுடைய அப்பா அந்த நாயை கொல்றதுக்காக துப்பாக்கி எடுக்கவும் அப்ப ஹீரோ அந்த நாயை சுற்றாதன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் ஹீரோவும் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லிட்டு அவனை தேடி போகும்போது அந்த நாயை அவன் துப்பாக்கியால சுட்டு கொண்டுறான். இதுக்கப்புறம் திரும்ப ஹீரோ வந்து பாக்கையில அந்த நாய் தூக்கிட்டு போன அந்த சின்ன பொண்ணு எந்த ஒரு காயமும் இல்லாம இப்போ உயிரோட வந்திருக்கா. இத பார்த்த ஹீரோக்கு இங்க ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்னு அவங்களுடைய 2 பசங்களை கிளம்ப சொல்றான். இப்ப உயிரோட வந்த அந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மா கிட்ட அப்பா நம்ம 2 பேர்த்தையும் கொல்ல போறாருன்னு சொல்றா. சரியா ஹீரோ அவங்களுடைய 2 பசங்களையும் கார்ல ஏற வச்சுட்டு கிளம்பலான்னு போகல அந்த சின்ன பொண்ணோட அப்பா கார்ல வேகமா வந்து இவங்க 2 பேருக்கு மேலேயும் மோதி அவங்களை கொண்டுறான். அதை பார்த்ததும் ஹீரோ கார் எடுத்துட்டு வேகமா கிளம்பிடுறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோவுடைய கிராமத்துல ஒருத்தனுக்கு பேய் பிடிச்சு அவனுடைய உடம்புக்குள்ள இருந்து டீமன் இந்த பூமிக்கு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பேய் பிடிச்சு அவங்க எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்காங்க.